தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பிரேக் பிடிக்காததால் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலை வளைவில் நின்று கொண்டிருந்த ஆட்டோ மீது மோதிய விபத்தில் 4 பெண்கள் காயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தளவாய் வழங்க கேட்கலாம். வணக்கம் தளவாய், விவரங்கள் என்ன? வணக்கம். நெல்லை மாவட்டம் மந்தையிலிருந்து இன்று காலை வழக்கம் போல் கடையம் அருகே உள்ள பெத்தான்புலி குடியிருப்பு என்ற கிராமத்தை நோக்கி அரசு பேருந்து சென்றது. அந்த பேருந்தை டிரைவர் அன்பரசன் என்பவர் ஓட்டி வந்தார். தொடர்ந்து கருணாநிதி அணை அடிவாரத்தில் மீண்டும் அம்பை நோக்கி செல்வதற்காக அரசு பேருந்து டிரைவர் திருப்பிக் கொண்டிருந்தார். அப்போது பேருந்தில் பிரேக் பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் எதிரே ஆட்டோவில் கிழங்கு எடுக்கும் பணிக்கு வந்த பெண்கள் இறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அரசு பேருந்து ஆட்டோவின் மீது மோதியது. இந்த ஆட்டோவில் வந்திருந்த 4 பெண்கள் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்த ஆழ்வார்குறிச்சி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இது குறித்து ஆழ்வார்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த விபத்தில் அரசு பேருந்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்தது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.